நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. மாதா தொலைக்காட்சியின் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எங்களது இனிய காலை வணக்கம். வணக்கம் ஜோ. வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? சூப்பரா இருக்கேன், நலமா இருக்கேன், அற்புதமா இருக்கேன், ஆனந்தமா இருக்கிறேன். அப்படியே அடைமொழியில் அப்படி சொல்லிட்டே போகலாம். ஸோ அது போன்ற அந்த ஆனந்தம் இறை மக்கள்கிட்டும் இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோட இன்றைய நாளுடைய கதையை கேட்கலாம். ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நாள். ஏற்கனவே நேற்று நம்ம அனைத்து புனிதர்களின் விழாக்களை கொண்டாடியது போல் இன்னைக்கு அனைத்து ஆன்மாக்களின் குறிப்பாக நம்முடைய குடும்பங்களில் மதித்தவர்களை நினைக்கக்கூடிய அவர்களை நினைவு கூறக்கூடிய ஒரு சிறப்பு நாள். இன்னைக்கு அவர்களுக்காக ஜெபிக்க நமக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக ஜெபிச்சுக்குவோம். ஸோ இன்றைக்கான கதை என்ன அப்படின்னா, ஒரு ஆலயத்தில் ஒரு பங்கு தந்தை திருப்பலி நிறைவேற்றி கொண்டு பிரசங்கம் வைக்கக்கூடிய நேரம், மறையுரை நேரம். இப்போ மறையுரை வச்சுட்டு இருக்கிறாரு. எல்லாருமே எப்பவும் போல எல்லா ஆலயங்களும் போல பாதி பேர் கவனிக்கிறாங்க, பாதி பேர் கவனிக்கல, பாதி பேர் அங்கே இருக்கிறாங்க, எல்லாமே நடக்குது. பாதி பேர் உடல் மட்டும் தான் அங்கே இருக்குது, மனம் வேறங்கயோ இருக்குது. அப்படிப்பட்ட சூழலில் அவர் ஒரு கேள்வி என்ன பண்ணுறாரு, எல்லாரும் முன்னாடி வைக்கிறார். யாரெல்லாம் இறந்த பிறகு, மரித்த பிறகு விண்ணகத்திற்கு செல்ல, சொர்க்கத்திற்கு செல்ல ஆசைப்படுறீங்க, யாரெல்லாம் போவீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி வைக்கிறார். அப்போ நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், உடனே கை தூக்கும். நமக்கே நல்லா தெரியும் நம்ம போவோமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட தான் நம்ம இருக்கிறோம்னு சொல்லி ஆசைக்கு கை தூக்க வேண்டியதான். அப்போ எல்லாரும் கை தூக்கலாம், ஒரே ஒரு சிறுவன் மட்டும் கை தூக்கல. அப்போ உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாகி போச்சு. என்னடா எல்லாரும் கை தூக்கலாம், இந்த பையன் மட்டும் கை தூக்கல அப்படின்னு சொல்லிட்டு, டே தம்பி, உனக்கு சொர்க்கத்துக்கு போக விருப்பம் இல்லையா? அப்போ நீ கை தூக்கலன்னா நரகத்துக்கு போக போறியா? இல்லை, நரகத்துக்கு நான் போக மாட்டேன். சொர்க்கத்துக்கும் போகிறதில்ல, நரகத்துக்கு அப்போ எங்கே தான் போக போகிறேன்? நேராக பூச முடிஞ்சு எங்கள் அம்மா வீட்டுக்கு வர சொல்லியிருக்கிறாங்க. நேராக என்ன பண்ணுவேன், வீட்டுக்கு தான் போவேன். ஸோ இப்போ அது ஒரு நகைச்சுவையாக இருந்தாலும் கூட சில நேரங்கள் இது வந்து நம்ம பிரசங்கத்திலே கூட இந்த மறையுறை நேரங்களில் இந்த கதையை வந்து நம்முடைய அருட்தந்தையர்கள் சிலர் சொல்லி நம்ம என்ன பண்ணிருக்கலாம், கேட்டிருக்கலாம். இது இன்னொரு கதையும் சொல்லுவாங்க, உண்மையா அப்படிங்கிறது தெரியல. இது போல இன்னொரு சிறுவனும் இதே மாதிரி ஒரு ஆலயத்தில் இருக்கிறப்போ அந்த ஆலய தந்தை வந்து என்னப்பா நீ ரெண்டுக்கும் கை தூக்கலன்னு கேட்குறப்போ, இல்லை நான் வந்து அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதியாக போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லி பின்னாட்களில் அவர் ஆனார்னு சொல்லி ஆப்ரகாம் லிங்கனுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல, பட் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரியா அது நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பாக. ஸோ அதுபோல் நாம் எங்கே செல்ல வேண்டும் அப்படிங்கிறதுல தெரியாமல் பல நேரங்களில் பயணம் போய்கிட்டு இருக்குது. அது தெரிஞ்சால் நாம் செல்ல வேண்டிய இடத்தை நம்மால் சென்று அடைய முடியும் என்பது ஒரு அற்புதமான கதையின் வழியை நம்ம இன்னைக்கு நாளில் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஒரு அற்புதமான நாளை இப்போ ஆரம்பிக்கலாம். இப்போ ஆலய தரிசனம் பார்க்கலாம்.
இடர்கள் கூட இனிக்கின்றதே என் இனியவன் என்னில் இயங்குவதால் இடர்கள் கூட இனிக்கின்றதே என் இனியவன் என்னில் இயங்குவதால் தடைகளில் மனம் மகிழ்கின்றதே என் தாயாய் உன் கரம் தேற்றுவதால் நினைவிலும் நீங்காது உன் முகமே இது நேசமே உந்தன் அதிசயமே நீ உறவாடும் நேரமே என் உளமெங்கும் வசந்தமே நீ எனதாகும் பொழுதில் உன் எண்ணங்கள் என்னை மாற்றுமே உன் அருள் போதுமே நீ உறவாடும் நேரமே என் உளமெங்கும் வசந்தமே. சிறப்பான ஆலய தரிசனம், அற்புதமான ஆலய தரிசனம். எஸ், இன்றைய நாளை நம்ம வந்து பார்த்துட்டோம். இன்றைய நாள் நம்ம இங்க இருந்து என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? ஸோ இன்னைக்கான நாள் ஒரு சிறப்பான நாள். ஏற்கனவே தொடக்கத்தை சொன்ன மாதிரி இந்த நாள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அழைப்பும் என்ன அப்படின்னா, இந்த நாளில் நம்ம சாம்பல் புதன், திருநீற்று புதன் அன்னைக்கு வந்து நம்ம ஒரு பாடல் ஒன்று பாடுவோம். மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் மண்ணுக்கே திரும்புவாய். Yes. அப்படின்னு சொல்லி ஒரு பாடல். அப்போ என்னன்னா, நம்முடைய வாழ்க்கை மண்ணிலிருந்து தொடங்கி மண்ணிலே முடிகிறது. முடியக்கூடிய ஒரு வாழ்க்கை. இதற்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த நிலை வாழ்வு இல்லை நிறைவாழ்வு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விண்ணக வாழ்க்கைக்கு நாம் தகுதியானவர்களாக இருக்கின்றோமா? இன்னைக்கு நான் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை, அது நம்ம 30 வருஷம் வாழ்ந்தாலும் சரி, 50 வருஷம் வாழ்ந்தாலும் சரி, இல்லை 60 வருஷம் வாழ்ந்துட்டு இருந்தாலும் சரி, 20 வருஷம் வாழ்ந்துருந்தாலும் சரி, எத்தனை வருஷம் நம்ம இது வரைக்கும் வாழ்ந்துருக்கிறோமோ, இந்த ஆண்டுகள் நான் விண்ணகத்திற்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறதா? நான் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வச்சிருக்கிறேன், அந்த தகுதி எனக்கு இருக்குதா? விண்ணகம் செல்லக்கூடிய தகுதி எனக்கு இருக்குதா? நான் வாழ்ந்த வாழ்க்கை அப்படிங்கிறத சில கேள்விகளை வைத்து இன்னைக்கே நம்ம என்ன பண்ணலாம், தெரிஞ்சுக்கலாம். அப்போ இன்னைக்கே தெரிஞ்சுக்கிட்டு ஒருவேளை மாத்திக்க வேண்டிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா இன்னைக்கு நமக்கான ஒரு அழைப்பு, ஒரு அலர்ட் நமக்கு இன்னைக்கு என்ன பண்ணிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு வார்னிங் பெல் இன்னைக்கு அடிக்க போறோம். ஸோ அதில் முதல் கேள்வி என்ன கேள்வி நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டுமே ஆனால், நான் என்னை காட்டிலும், என் பெருமைகளை காட்டிலும், என்னுடைய கம்ஃபோர்ட் ஜோன், என்னுடைய சுக வாழ்வை காட்டிலும் நான் கடவுளை அதிகம் அன்பு செய்கிறேனா? அப்போ இந்த பதில் எல்லாருக்குமே ஒரே பதில் தான் கிடைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இன்னைக்கு நிறைய நேரம் நான் என்னை காட்டிலும் கடவுளை நான் அன்பு செய்வேன் அப்படின்னு நான் சொல்லலாம், செஞ்சிருக்கலாம். ஆனால் என்னுடைய கம்ஃபோர்ட் ஜோனை தாண்டி நான் ஒரு அன்பு செஞ்சிருப்பேனா தெரியல. அவர் அழகா விவிலியத்தில் சொல்லியிருக்காங்க, நீ உங்களோட யூதர் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒருவேளை பவுலுடையார் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் இருந்திருந்தார் அப்படின்னா, இன்னைக்கு நீ அந்த ஜாதி இல்லை இந்த ஜாதியிலும் ஜாதி பேர் சொல்லி தமிழ்நாட்டில் இருந்திருந்தாருன்னா என்ன பண்ணிருப்பாரு, சொல்லியிருப்பாரு அவர் கண்டிப்பா. அப்போ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேனா? இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் ஜாதி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், பிரசங்கத்தில் நேரங்களில் ஃபாதர் சொல்றாங்க, நாமளும் பல நேரங்களில் பேசிக்கிறோம். இன்னைக்கு அந்த ஜாதியை விடுத்து என்னால் வாழ முடிகிறதா? அந்த கட்டமைப்பை விட்டு நான் வாழ்கிறேனா? கேள்வியா தான் நம்ம எடுத்து வைக்க முடியுமே தவிர பதில் ஒவ்வொரு மனசுலயும் தான் இருக்குது இல்லையா? அப்ப அந்த பதில் வந்து நமக்கே தெரியும், இந்த பதிலுக்கு ஆன்சர் இல்லைன்னு நான் சொன்னேன்னா, அப்ப இன்னும் விண்ணக வாழ்க்கைக்கு தேவையான படிநிலையில் நான் என் வாழ்க்கையை வாழவே தொடங்கல அப்படின்னு தான் அர்த்தம். அப்ப அதை மாற்றிக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். விண்ணக வாழ்க்கைக்கு நாம் செல்ல வேண்டுமா? அப்ப இது போன்ற படிநிலைகள் இன்னும் என்னென்ன இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுப்போம். இதோட பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதி பார்க்கலாம். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? அவரே என்
நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலனை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியினுடைய நேயர்களே, தினம் ஒரு திருப்பாடல் என்கின்ற இந்த நிகழ்ச்சி வழியாக இந்த வேளையிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று திரு அவை அனைத்து ஆன்மாக்களினுடைய திருநாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. இதை இறந்த நம்பிக்கையாளர்களுடைய நினைவு தினமாகவும் கல்லறை திருநாளாகவும் நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வேளையிலே நம்முடைய குடும்பத்திலே மரித்து போன எல்லா ஆன்மாக்களுக்காக, உத்திரிப்பு நிலையிலே யாரும் நினையாத ஆன்மாக்களாக இருக்கிற எல்லா ஆன்மாக்களுக்காக இறைவனை நாம் மன்றாட அழைக்கப்படுகிறோம். இந்த வேளையிலே நாம் எப்படி மன்றாட வேண்டும், நமது வாழ்வை நாம் எவ்வாறு மாற்றிக்கொள்ள முடியும், நம்பிக்கையாளர்களாய் இன்னும் எவ்வாறு சிறந்து திகழ முடியும் என்பதை கற்றுக் கொடுக்கிறது இந்த திருப்பாடல். திருப்பாடல் எண் 27. இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பல்லவி, ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த அதிகாரத்தினுடைய முதல் வசனம் ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. பிரியமானவர்களே, துவக்க வசனமே நமக்கு ஆற்றல் தருகிற, உற்சாகம் தருகிற, ஒரு நம்பிக்கை ஊட்டுகிற, விசுவாசம் கொடுக்கிற ஒரு வரியாக இருக்கிறது. நாம் தளர்ந்து போகிற போது, சோர்ந்து போகிற போது, உடைந்து கிடக்கிற போது இந்த வார்த்தைகளை படிக்கின்ற போது, ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, இதுதான் நமக்கு பலன் கொடுக்கிற ஒரு அருமருந்தாக இருக்க முடியும். பிரியமானவர்களே, தாவீது அரசர் எவ்வாறு ஆண்டவரே என் ஒளி, ஆண்டவரே என் மீட்பு என்று உணர்ந்து மனதார பாடி ஆராதித்தாரோ, நாமும் அதே போல ஆண்டவரே நீரே என் ஒளி, நீரே என் மீட்பு என நாம் பாடி ஆராதிக்க இந்த திருப்பாடல் நம்மை அழைக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் எப்படி நம் வாழ்க்கையிலே ஒளியாக வர முடியும், எப்படி நம் வாழ்க்கையிலே மீட்பாக வர முடியும் என்பதை இந்த இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். இந்த தொடக்க நூல் புத்தகத்திலே பார்க்கிறோம், இந்த உலகம் தோன்றும் முன்பே இருளாய் இருந்த இடத்தை ஆண்டவர் ஒளியினால் நிரப்புகிறார். இருளடைந்த இடத்தில் ஒளியேற்றி அந்த இடத்தை பிரகாசிக்க செய்கிறார் ஆண்டவர். சில சமயங்களிலே நாம் இருளடைந்து உடைந்து கிடக்கிற போது, நம் வாழ்க்கையிலே அவர் நுழைகிற போது நாம் ஒளியாய் பிரகாசிக்க முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளை இந்த திருப்பாடல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பாபிலோனிய அடிமைத்தனமாக இருந்தாலும், அசீரிய அடிமைத்தனமாக இருந்தாலும், எகிப்து அடிமைத்தனமாக இருந்தாலும், யார் அந்த மக்களை அடிமை செய்தாலும்
அடிமைத்தனத்திலே சித்திரவதை செய்தாலும் இந்த படைகளின் ஆண்டவர் இஸ்ராயேல் மக்களின் தேவன் அங்கு சென்று அவர்களை மீட்பு கொடுத்த ஆண்டவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் பல்வேறு வகையான அடிமைத்தனங்களிலே நாம் மாட்டிக்கொண்டிருக்கலாம். நோயிலே, இன்னும் தீய சிந்தனைகளிலே, இன்னும் நமது பலவீனங்களிலே நாம் அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது, துன்ப துயரங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது ஆண்டவர் தேடி வந்து மீட்பு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால்தான் நாம் உணர்ந்து சொல்ல வேண்டும், ஆண்டவரே நீரே என் ஒளி, ஆண்டவரே நீரே என் மீட்பு. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம் பக்கம் இருக்க நாம் யாருக்கு அஞ்ச வேண்டும் என்கின்ற ஒரு வார்த்தை கூட இந்த திருப்பாடல் நாம் வாசிக்கிறோம். இதைத்தான் ரோமையருக்கு எழுதிய அந்த திருமுகத்திலே பவுலடியார் 8வது அதிகாரம் 31வது வார்த்தையிலே இவ்வாறு சொல்கிறார், கடவுள் நம் சார்பாக இருக்கும்போது நமக்கு எதிராக நிற்பவர் யார்? எனக்கு எதிராக நிற்பவர் யார்? எனக்கு எதிராக யார் என்ன செய்து விட முடியும்? இறைவன் என் பக்கம் இருக்கின்ற போது எத்தனை பெரிய நோய் வந்தாலும், எத்தனை பெரிய தடங்கள் வந்தாலும், எத்தனை பெரிய துன்பம் வந்தாலும் ஆண்டவர் என் பக்கம் இருக்கின்ற போது எதுவும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்கின்ற நம்பிக்கையை ஆண்டவர் நமக்கு இந்த திருப்பாடல் வழியாய் கற்றுத்தருகிறார். வாழ்க்கையிலே பல போராட்டங்கள், சிக்கல்கள், நோய்கள் வரலாம். இந்த வருகின்ற சமயிலே நாம் சிந்தித்து பார்க்கின்ற அந்த ஒரே காரியம், பாலைவனத்திலே இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி ஆண்டவர் எரிகோ மதிலுக்கு முன்பாக அந்த இஸ்ரேல் மக்கள் திக்கற்றவர்களாய் நின்றபோது அந்த மதிலை உடைத்து வழி கொடுத்த ஆண்டவர், செங்கடலை பிளந்து வழி கொடுத்த ஆண்டவர், நமது துன்பத்தையும் போராட்டத்தையும் பிளந்து நமக்கும் வாழ்வின் வழியை ஒளியாகி இறைவன் மீட்பாக கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவரை முதலில் நாம் நம்ப வேண்டும், ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டும். இதைத்தான் இந்த திருப்பாடலை 13-14 வசனங்கள் சொல்கிறது. வாழ்வோரின் நாட்டில் ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று இன்னும் நம்புகிறேன். ஆண்டவரில் நமது ஆற்றலாக, பேராற்றலாக நம் வாழ்விலே அவர் அரும்பெரும் செயல்களை செய்வார் என்கின்ற நம்பிக்கையிலே நாம் வாழ்நாள் முழுவதும் காத்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இவ்வாறு நாம் காத்திருக்கின்ற போது ஆண்டவருடைய அமைதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் நம் உள்ளம் தேடி வரும். ஆண்டவர் என் மீட்பாக இருக்கிறார், ஆண்டவர் என் ஒளியாக இருக்கிறார் என்று காத்திருக்கின்ற போது காத்திருக்கிற நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை அபரிவிதமாக, பேராற்றலாக, வெற்றி தருகிற மாவேந்தராக நம் இல்லத்திலும் உள்ளத்திலும் வந்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்கின்ற நம்பிக்கையிலே ஆண்டவரே நீரே என் ஒளி, நீரே என் மீட்பு என்று நம்மையே ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். எங்களை எந்நாளும் கரம் பிடித்து வழிநடத்துகிற நல்ல பிதாவே, இந்த வேளையிலே ஆண்டவரே நீரே என் ஒளி, நீரே என் மீட்பு என்று நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். எங்கள் வாழ்நாள் முழுவதும் உமக்காக காத்திருந்து உமது உண்மையான அமைதியும் அருளையும் பெற்றுக்கொள்ள ஒரு வாஞ்சை மிக்க, ஆசை மிக்க, ஒரு தாகம் நிறைந்த பிள்ளைகளாய் மாற எங்களுக்கு அருள் தாரும். பிரியமானவர்களே, இந்த வேளையிலே நம் குடும்பத்தை ஆண்டவர் பாதம் ஒப்பு கொடுப்போம். குடும்பத்திலே மரித்து போன ஆன்மாக்களை இறைவன் பாதம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, அந்த ஆன்மாக்கள் நீரே ஒளி, நீரே மீட்பு என்று உன் மீட்பிற்காய் வாஞ்சையோடு தங்களை சுத்திகரிப்பு செய்து கொண்டிருக்கிற அந்த ஆன்மாக்களையும் பார்த்து ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா ஆன்மாக்களுக்கும் விண்ணக ஒளியை கொடுத்துள்ள வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம், விண்ணக வாழ்விற்கு நான் தகுதியானவனா இல்லையா? அதற்கு சில கேள்விகள் எனக்கு அதற்கான விடையை கொடுக்குது. அந்த கேள்விகள் என்னென்னு கேட்டுட்டு இருக்கிறோம். அடுத்த கேள்வி என்ன? அடுத்த கேள்வி, நான் பாவம் செய்கிறேன். ஓகே, நான் அந்த பாவ சங்கீர்த்தனம் செய்யறப்போ உண்மையான அந்த மனநிலையோடு தான் நான் வந்து அந்த பாவ சங்கீர்த்தனம் செய்யறேனா, இல்லைன்னா ஓகே ஏதோ நான் வந்து நம்ம சொல்லணும் அப்படின்றதுக்காக அதை வந்து நான் சரிப்படுத்துறதுக்காக அப்படின்றதுக்காக நான் அந்த பாவ சங்கீர்த்தனம் செய்யறேனா அப்படின்றத நம்ம கேள்வி கேட்டுக்கணும். நிச்சயமா இதுல என்னன்னா 2 விஷயம் உண்டு. உண்மையாகவே உணர்ந்து வருந்தி பாவ சங்கீர்த்தனம் ஒப்புர ஒரு சாதனத்தில் பங்கெடுப்பவர்கள் அந்த பாவத்தை தவற திரும்ப மீண்டும் செய்வதே இல்லை. ஆனா நாம திரும்ப செய்கிறேன், திரும்ப போய் அதில் நான் அறிக்கையிட்டுக் கொள்கிறேன். இன்னும் சில நேரங்கள் நம்ம என்ன பண்ண நியாயப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னு இன்னொரு போர்ஷன் இருக்கு. நான் அந்த கேள்வி நம்ம இதில் என்ன பண்ணா சேர்த்து தான் கேட்டு பார்க்கணும். நான் உண்மையாகவே என் பாவத்திற்கு மனம் வருந்தி திருந்தி மன்னிப்பை நாடுகிறேனா, அல்லது என் பாவத்திற்காக நான் வாதாடுகிறேனா? அது ரொம்ப முக்கியம். எல்லாருமே இந்த தப்பு பண்றாங்க, நானும் தான் பண்றேன். சிக்னல் எல்லாரும் தான் நிற்காம போறாங்க, நானும்
நிற்காம தான் போகிறான். அது என்ன அவ்வளோ பெரிய பாவமா அப்படின்னு கேட்டால் நமக்கெல்லாம் 2ஆக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஒன்று அற்ப பாவம், இன்னொன்று சாவான பாவம். மேபி அது அற்ப பாவத்தில் கண்டிப்பாக அதை நியாயப்படுத்தி கொண்டு நம்ம அதை வந்து சொல்லுவோமா இல்லை சொல்ல மாட்டோமா? நம்ம அதாவது சொல்கிற அறிக்கையிடுறது 2வது விஷயம் தான். நான் உணரணும் இல்லையா, நான் பாவம் உணர செய்யணும். மாட்டோமா? ஓகே, சிக்னல்ல இருந்து எல்லாரும் போகிறாங்க, நானும் என்ன பண்ணுறேன், போகிறேன். ஒருத்தர் கீழே விழுந்து கிடக்குறாரு, அவர் தூக்குறதுக்கு யாரும் போல, எல்லாரும் கடந்து போகிறாங்க, நானும் போகிறேன். எல்லாரும் போகிறாங்க, நானும் செய்கிறேன், எல்லாரும் செய்கிறாங்க, நானும் செய்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தில் நான் வாதாடி அந்த பாவத்தை என்ன பண்ணுறேன், நியாயப்படுத்திக்கிறேன். பல நேரங்கள் அதான் செய்யறேன். அப்ப இந்த செயலை நான் செய்யறேன் உறுதியா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா இன்னும் விண்ணக வாழ்க்கைக்கான பயணத்தை நான் எட்டவில்லை, போகவில்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். இன்னும் இதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். பார்த்த பகுதி பார்க்கலாம். நவம்பர் 2 அனைத்து ஆன்மாக்களின் நினைவு நாள். இறந்த ஆன்மாக்களுக்காக ஜெபிப்பதையும் அவர்களின் பாவம் மன்னிக்கப்படுவதற்கு பலி செலுத்துவதையும் திருச்சபை தொடக்க கால முதலே கடைபிடித்து வருகின்றது. இறந்தவர்களுக்காக நாம் ஜெபிக்கின்ற போது அவர்களின் ஆன்மா இறைவனில் நித்திய இளைப்பாறுதல் அடைகிறது என்பதையும், இறந்தவர்கள் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசுகிறார்கள் என்பதையும் 2ஆம் வத்திக்கான் பொது சங்கம் உறுதி செய்கிறது. விண்ணகத்தில் இருப்போர் கிறிஸ்துவோடு நெருங்கி ஒன்றித்திருப்பதால் திருச்சபை முழுவதையும் அவர்கள் தூய்மை நிலையில் உறுதியாக வலுப்படுத்துகின்றனர் எனவும், மக்கள் கடவுளுக்கு செலுத்துகின்ற திருவழிபாடுகளை அவர்கள் மேன்மையுறச் செய்கின்றனர் எனவும் திருச்சபை பதிவு செய்கின்றது. கிபி 962ஆம் ஆண்டு க்ளூனியில் வாழ்ந்த புனித ஒடில்லோ அவர்கள் நவம்பர் 2ஆம் தினத்தை இறந்து போன விசுவாசிகளுக்கு ஒப்புக் கொடுத்து அவர்களுக்காக திருப்பலி நிறைவேற்ற இம்முறை பரவலாக்கப்பட்டது. கிபி 10ஆம் நூற்றாண்டுகளில் ஐரோப்பிய நாடுகளிலிருந்த துறவு மடங்களில் அனுப்பி வைக்கப்பட்ட அனைத்து ஆத்துமாக்களின் நினைவு தினம் கிபி 14ஆம் நூற்றாண்டு முதல் அகில உலக கத்தோலிக்க திருச்சபை முழுவதும் கொண்டாடப்படுகின்றது. முதலாம் உலகப் போரில் மக்கள் அதிக அளவில் இறந்து போனதினைக் கண்ட அன்றைய திருத்தந்தை 15ஆம் ஆசீர்வாதப்பர் கிபி 1915ஆம் ஆண்டு இப்போரில் மரணமடைந்த மக்களுக்காகவும் போர் வீரர்களுக்காகவும் திருப்பலி ஒப்புக் கொடுக்கும்படி குருக்களை அறிவுறுத்த, குருக்கள் திருப்பலி நிறைவேற்றி உருக்கமோடு ஜெபித்தார்கள். நவம்பர் 2ஆம் தினமாகிய இன்று ஒவ்வொரு குருவும் இறந்த ஆன்மாக்களுக்காகவும் மக்களின் கருத்துக்களுக்காகவும் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் 3 திருப்பலிகளை நிறைவேற்றி ஒப்புக் கொடுக்கிறார்கள். நம் திருச்சபை இறந்து போன ஆன்மாக்களுக்காக இன்று மட்டுமல்ல, இந்த நவம்பர் மாதம் முழுவதும் ஜெபிப்பதற்கு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அனைத்து ஆன்மாக்கள் நினைவு தினத்தை கொண்டாடுகின்ற நாம் நமது குடும்பத்தில் இறந்த ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் ஆண்டவர் இயேசுவிடம் உருக்கமோடு ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், நம்மளுடைய வாழ்க்கை விண்ணக வாழ்வுக்கு செல்கிறதா இல்லையா அப்படின்றதுக்கான சில படிநிலைகளை நம்ம எட்டுறோமா இல்லையா அப்படின்றது சில கேள்விகள் மூலமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது தான் அடுத்த கேள்வி என்ன நம்ம கேட்கணும். அடுத்த கேள்வி கொஞ்சம் கடினமான கேள்வி. எல்லாமே கடினமான கேள்விகள் தான். இதில் நம்ம என்ன அந்த பதில் எல்லாத்துக்குமே ஆமான்னு நம்மளால சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே பாதியாக நம்ம என்ன பண்ணுறோம், செய்யக்கூடிய ஒரு 2 கட்ட நிலையில தான் பல நேரங்களில் நிற்கிறோம். அதில் அடுத்ததாக சொல்லக்கூடிய விஷயம், நான் மன்னிக்கின்றேனா முழுமையாக முழு மனதோடு என் மனதின் ஆழத்திலிருந்து நான் உண்மையாகவே உணர்ந்து இயேசு கிறிஸ்து என்னை ஒவ்வொரு நிலைகளிலும் மன்னிப்பது போல நான் மன்னிக்கிறேனா
அது ஒரு நீங்க பெரிய அடிக்கடி கேள்வி. சொல்றீங்க இல்லையா, நான் மன்னிச்சிட்டேன் ஆனா மறக்கல அப்படின்ட்டு. இதுதான் நடக்கும். இல்ல அதை நான் சொல்லுவேன் மீன்ஸ் அப்படிதான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுதான் எல்லோருமே இப்ப அப்படிதான் இருந்துட்டு இருக்கோம். மன்னிச்சிட்டேன் ஆனா நான் எந்த விஷயத்தையும் மறக்கல. அது வந்து உண்மையான ஒரு மன்னிப்பு கிடையாது அப்படின்றத உணர வேண்டும். கண்டிப்பா நம்ம இறைவன் கற்பித்த ஜெபம் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து கற்பித்து கொடுத்த ஜெபத்தை நம்ம பல நேரங்களில் ஜெபமாலை சொல்லும் போதும் சரி, திருப்பலி நேரங்களில் சரி, இன்னும் பிற நம்முடைய ஜெப வேலைகளை என்ன பண்றோம், நம்ம வந்து அழகா சொல்லிட்டு இருக்கோம். விண்ணுல இருக்கீங்க தந்தையே அப்படின்னு சொன்னேன், உடனே எல்லாம் அப்படியே அதை வந்து மனப்பாடம் பண்ண சின்ன வயசுல இருந்து சொல்லி நமக்கு மனப்பாடம் ஆயிடுச்சா, அதனால கடன்னு ரெக்கார்ட் பண்ணி இப்படி சொல்ற மாதிரி சொல்றோம். பேசுறோம். அப்போ அதில் அழகான அற்புதமான வரிகள் அதுல இருக்குது. நான் பிறருடைய குற்றங்களை மன்னிப்பது போல நீர் எங்களுடைய எங்கள் குற்றங்களை பாவங்களை மன்னியும். மன்னியும். அப்ப நமக்கே இந்த விஷயத்தை கொஞ்சம் நல்லா உட்காந்து டீப்பா யோசிச்சோம் அப்படின்னா அதுல தெளிவா சொல்லியிருக்குது, நான் எப்படி மத்தவனை மன்னிக்கிறேனோ அதே மாதிரி நீ என்னை மன்னிச்சா போதும். மன்னிச்சா போதும். இயேசு கிறிஸ்து கிட்ட பேசுற டீலிங் இதுதான். நான் எப்படி மத்தவனை மன்னிக்கிறேனோ அதே மாதிரி நீ என்னை மன்னிச்சா போதும். அவரையும் விட மாட்டீங்களாப்பா? ஆமா, நம்ம ஏன்னா அப்போ அவர்கிட்ட வந்து நம்ம மன்னிக்கவே இல்லை, மற்றவங்களை மன்னிக்கவே இல்லைங்கிறப்போ அப்போ அவர் என்ன சொன்னப்ப, நீ மன்னிச்ச மாதிரி தானப்போ உன்னை மன்னிக்க சொன்னேன், நீ தான் மன்னிக்கவே இல்லையே, நான் உன்னை எப்படி மன்னிக்க மன்னிக்க முடியும்? முடியும் அவர் கேட்பார் இல்லையா? ஸோ அப்போ அப்படிங்களா அதை உணர்ந்து அதை ஏதோ ஒரு மனப்பாடம் பண்ண ஒப்பிச்சேன் அப்படின்னு இல்லாமல் உணர்ந்து சொல்ல வேண்டும். அப்போ அந்த மன்னிப்பை நான் முழு மனதோடு பிறருக்கு கொடுக்கிறேனா, இதுதான் கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் என்னங்கிறத சிந்திச்சு பார்ப்போம். எஸ், கண்டிப்பா. அடுத்த படிநிலை நம்ம ஏற்றுமா இல்லைன்றது நம்ம தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். கடவுளை காண விரும்பினான் பக்தன். பல நாள் பட்ட தவம் அது. யாரோ சொன்னார்கள், மர்மமான இரவில் மலையுச்சிக்கு போ, அங்கேதான் கடவுள் ஐக்கியமாக இருக்கிறார், கலங்காமல் போ, கண்ணாரக் கண்டு வா. இடுப்பில் கயிறை கட்டி கொண்டான், மலை உச்சியை நோக்கி ஏறலானான், செங்குத்தான மலையை நோக்கி. தடைகள் பல கடந்து உச்சியை தொட இருந்த ஒரு நொடிதான், அந்த நொடியிலே கடவுளை காணவிருந்த அந்த கணத்திலே அது நடந்தது. எதிர்பாராத விதத்தில் கைப்பிடிமானம் நழுவிவிட தரையை நோக்கி தாறுமாறாக விழுந்து கொண்டிருந்தான், படுமோசமாய் பயணித்துக் கொண்டிருந்தான். தரைமேல் தலை தட்டினால் அதோ கதிதானே, கடவுளை நான் இப்படியா சந்திக்க வேண்டும்? அந்த உலகத்திலே கடவுளை நான் போய் சந்திக்க போகிறேனா? ஐயகோ, கடவுளை காண போய் இப்படி கனப்பொழுதில் செத்து கொண்டிருக்கின்றேனே. இப்படிப்பட்ட தாறுமாறான சிந்தனை ஓட்டத்திலே அது நடந்து விட்டது. நல்ல வேளை சாகவில்லை அவன். இடுப்பு பிடிமான கயிறு காப்பாற்றி விட்டது. அந்தரத்தில் அவனை தொங்க விட்டது. அந்தரத்தில் தொங்கியபடியே சுற்றிலும் முற்றிலும் பார்த்தான். பாதி இரவு, நள்ளிரவு, கும்மிருட்டு, தூரத்து ஆந்தைகளின் அலறல் ஒலி. அலறலோடு அலறலாக அவன் கத்தினான், காக்கும் கடவுளே, எனக்கு கருணை காட்டு, காப்பாற்று. கதறல் ஒலி கேட்டு கடவுளும் எதிர்கத்தினார், காப்பாற்றுகிறேன் மகனே, கயிறை விடு, கையை விடு. மரண பயத்தில் இவனும் பதில் கத்தினான், என்ன கையை விடவா, கயிறை விடவா, நான் என்ன கையாலாகாதவனா? கைகளால் கயிறை இறுக பற்றி கொண்டான். சொல்லி சொல்லி பார்த்த கடவுளும் கைவிட்டு விட்டார், கை நழுவி விட்டார். பாவம் அவன். அந்த பாதி இரவு முழுக்க கடும் பனி காற்றிலே துவண்டான். விடிய விடிய கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த வீரிய கடும் கொடும் குளிரால் விரைத்து கொண்டே இருந்தான், கை பிடிமானத்தை மட்டும் விட்டு விடாமல். சரியான பிடிமான பற்றிதான், விட்டு விடவே இல்லை. விடிய விடிய விரைத்து விட்டு விடிகாலை நேரத்தில் அவன் மெல்ல அரைகுறை உயிரோடு விழித்து பார்த்தான். என்ன அநியாயம் இது! அவன் தொங்கிய இடத்திலிருந்து வெறும் 3 அடிக்கு கீழே பல்லிழுத்து நின்றது தரை, கட்டாந்தரை. அங்கே பல்லிழுத்து நின்றது கட்டாந்தரை மட்டுமல்ல, கடவுளும் தான். என்னங்க இது? ஆபத்து நேரத்தில் அபயக்குரல் வேளையில் இந்த கடவுள் ஓடி போய் காப்பாற்றுவாரா, இல்லை இப்படி நிபந்தனை போட்டு நிற்பாரா? எப்படியோ கடவுள் சிலவற்றை தாமதமாக செய்தாலும் தரமாகத்தான் செய்கிறார், படிப்பினையோடு. கடவுளை அறிய வேண்டுமா? அபய குரல் எழுப்பக்கூட தெம்பில்லாமல் ஆபத்தில் இருப்பவருக்கு ஓடி போய் உதவு. அவருக்கு நீயே கடவுள். ஆபத்தில் உதவாத நட்பு, அவசரத்திற்கு உதவாத சொந்தம், பசிக்கு உதவாத பந்தம், தேவைக்கு உதவாத பணம், இருந்தென்ன இறந்தென்ன. ஆனால் இது மற்றும் உறுதி, நீ இவ்வுலகை பற்றி கொள்ளும் ஒவ்வொரு நொடியும் அவ்வுலகை பறிகொடுத்து கொண்டிருக்கிறாய். இது
கடவுளின் அபயக் குரல். ஓ மனிதர்களே, சொர்க்கத்தின் சாவியை வெளிச்சத்தில் தொலைத்துவிட்டு ஏன் இருட்டில் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? நரகத்தின் சாவியை மிக ரகசியமாக அங்கேதான் ஒளித்து வைத்திருக்கிறேன் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம், நான் விண்ணக வாழ்க்கைக்கு தகுதி உள்ளவனா இல்லையா என்பதை சில கேள்விகள் வைத்து என்னால் தெரிந்து கொள்ள முடியும். அந்த கேள்விகள் என்னென்னு பேசிட்டு இருக்கோம். அடுத்த கேள்வி என்ன? யார் பார்த்தாலும் என்னுடைய வாழ்க்கையை நான் நேர்மையாக எடுத்து செல்கிறேன்னா இல்லையா அப்படின்றது தான் அடுத்த கேள்வி. பல பேர் வந்து நம்மள கூட இருக்கலாம், போலி முகங்களை சூட்டி கொண்டு நம் வாழும் வாழ்க்கை அப்படின்றது ஒரு அற்பமான வாழ்க்கை. நான் இதுதான்ப்பா அப்படின்ட்டு நம்ம வந்து எப்போ நம்மளை வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கிறோமோ அன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றது நேர்மறையாகவும் மாறும், நேர்மையானதாகவும் மாறும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்கிறோமா அப்படின்றத நம்ம இன்னைக்கு வந்து ஊர்ஜனப்படுத்தணும். சின்ன வயசில் எங்கள் ஃபாதர் ஒருத்தர் ஒரு பிரசங்கத்தில் சொன்ன ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி. ஒருத்தர் சாராய கடைக்கு சாராயம் குடிக்க போனானா, பாட்டில் வாங்கிட்டு உடனே குடுகுடுன்னு பின்னாடி ஓடினானா. என்னையா அப்படின்னு கேட்டால், அதில் வயசுநாதர் ஃபோட்டோ மாட்டிருக்கிறீங்க, அதனால கடவுள் முன்னாடி குடிக்கிறது பாவம் அவனு போய் பின்னாடி போய் என்ன பண்ணானா. ஸோ கடவுள் எங்கும் நீக்க மர நிறைந்திருப்போங்கிறது அவனுக்கு என்ன பண்ணல, தெரியல. இது போலதான் பல நேரங்கள் நாமளும் என்ன பண்றோம்னா, இறைவன் நீக்க மர எங்கும் நிறைந்திருக்கிறார் அப்படிங்கிறத மறந்து விட்டு இருட்டில் செஞ்சா யாருக்கு என்ன தெரிய போகுது. ஸோ அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய வாழ்க்கையின் எனக்கு மட்டுமே தெரிந்த இருண்ட பக்கங்கள்ல நான் எப்படி இருக்கிறேன், அப்போ அதுலேயும் நான் நேர்மையா இருக்கிறேன். யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் என் வாழ்க்கையை நான் நேர்மையாக உண்மையாக நான் வாழ்கிறேன் அப்படிங்கிற பதில் எனக்கு கிடைச்சதுன்னா நான் விண்ணக நோக்கிய பயணத்துல நானும் இருக்கிறேன்னு அர்த்தம். அதே ட்ரெயின்ல தான் நானும் போயிட்டு இருக்கிறேன். இல்லை அப்படிங்கிற பதில் கிடைச்சுன்னா அதுக்கு எதிரான ஒரு ட்ரெயின்ல என் லைஃப் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். எஸ், ஒரு அற்புதமான பயணம், விண்ணகத்தை நோக்கி ஒரு பயணம். ஸோ அது நாம் இருக்குமா இல்லைன்றது நம்ம இன்னும் தொடர்ந்து கேள்வி கேட்டுப்போமா. அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் வல்லமை என்பதை பற்றி தொடர்ந்து நான் உங்களோடு பகிர்ந்து வருகின்றேன். இயேசுவின் ஆளுமையில் அவரது வல்லமைக்கு ஒரு முக்கிய பங்கு இருந்தது. இயேசு வல்லமை மிக்கவராக போதித்தார், அதிகாரத்தோடு போதித்தார், தூய ஆவியின் வல்லமையை பெற்றிருந்தார், பிணி தீர்ப்பதற்கான வல்லமை அவரிடம் இருந்தது. அவருடைய வல்ல செயல்கள் வல்லமையோடு செயல்பட்டன என்றெல்லாம் விவிலியம் நமக்கு சொல்லித் தருகிறது. நன்மை செய்வதற்கான வல்லமையும் அவர் பெற்றிருந்தார் என்னும் வியப்பான செய்தியை நற்செய்தி நூல்களில் அல்ல, திருத்துதர் பணிகள் நூலில் நாம் வாசிக்கின்றோம். ஒரு வியப்பான செய்தி, அதை நாம் வாசிப்போம். திருத்துதர் பணிகள் நூல் 10:38. கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். ரொம்ப அருமையான செய்தி. நன்மை செய்வதற்கு ஒரு வல்லமை தேவை, அது இயேசுவிடம் இருந்தது. இந்த உலகத்தில் நம்ம நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி பலரும் நினைக்கிறார்கள், ஆனால் செய்ய முடிவதில்லை. அதற்கான நன்மை செய்வதற்கான வல்லமை அவர்களிடம் இல்லை. நல்ல மனசு மட்டும் இருக்குது, நல்ல சிந்தனை மட்டும் இருக்கிறது, அது போதாது, வல்லமை தேவை. எனவே தான் பாரதியார் பாடினார், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. நன்மை செய்வதற்கும் ஒரு வல்லமை தேவை, அது தூய ஆவியாருடைய வல்லமை. கடவுள் அவரோடு இருந்ததால் என்று சொல்லப்பட்டிருக்க அருமையான செய்தி. யாரு கூட எல்லாம் கடவுள் இருக்கிறாரோ அவர்கள் நன்மை செய்வார்கள். யார் மேலெல்லாம் தூய ஆவியார் பொழியப்பட்டிருக்கிறாரோ அவர்கள் எங்கும் நன்மை செய்து கொண்டே செல்வார்கள். அதுவே சிறந்த ஆளுமை. இயேசுவின் ஆளுமை எங்கும் நன்மை செய்து கொண்டே போகிற ஒரு ஆளுமையாக இருந்தது என்று அருமையாக திருத்துதர் பணிகள் நூல் 10:38 நாம் வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நாமும் நன்மை செய்ய வேண்டுமென்றால் இயேசுவைப் போல தூய ஆவியாருடைய வல்லமையை நாம் பெற வேண்டும். ஆண்டவரே, எங்களுக்கு தூய ஆவியாரை தாரும், தூய ஆவியாரின் வல்லமையை தாரும். இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு, நாங்கள் எங்கும் நன்மை செய்து கொண்டே போவதற்கான நல்ல மனதை மட்டுமல்ல, அதற்கான வல்லமையை எங்களுக்கு தாரும் என்று நாம் மன்றாடி இயேசுவின் தூய ஆவியாரை பெற்றுக்கொள்வோமாக. அதன் வழியாக நாம் நன்மை செய்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாக.
சிறப்பான பகுதி இயேசுவின் ஆளுமைகள் நம்ம பார்த்துட்டோம். எஸ், இன்றைய நாள் விண்ணக பாதையை நோக்கி ஒரு பயணம். அதில் அந்த பயணத்தில் நாம் இருக்கிறோமா அப்படின்றதுக்கான சில கேள்விகள். அடுத்ததான் என்ன கேள்வி கேட்டுக்கணும்? ஸோ அடுத்த நம்ம கேட்கக்கூடிய கேள்வி, எல்லாருமே இன்னைக்கு பொருளாதார ரீதியாக ஏதோ ஒரு நிலையில நம்ம இருக்கிறோம். வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம நினைச்சுக்கிறோம் இன்னும் நான் உயர்ந்த நிலைக்கு போகணும், இல்லை நான் மோசமா இருக்கணும் நம்ம நினைச்சுக்கலாம். ஆனால் ஒரு சிறப்பான பொருளாதார நிலையிலே தான் கடவுள் ஒவ்வொருவரையும் அவரவருடைய எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல வைத்திருக்கிறார். அதுதான் மெயினான விஷயம். இப்போ என்னோட எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதோ அதற்கேற்றாற்போல் கடவுள் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ அந்த நிலையில், அந்த பொருளாதாரத்தில் நான் ஒரு நிலையில் இருக்கின்ற பொழுது என்னால் முடிந்த உதவிகளை, பிறர் அன்பு செயல்களை நான் செஞ்சிருக்கிறேனா, இல்லை அந்த பொருளாதாரத்தை நான் இருக்கக்கூடிய நிலையில் அதை எனக்கு மட்டுமே நான் பயன்படுத்தி இருக்கிறேனா? ஸோ இப்போ இதுதான் கேள்வி. அப்போ இந்த கேள்விக்கான பதில் என்ன? நான் எனக்கு என் பிள்ளைங்களுக்கு, என்னுடைய குழந்தைகள் அப்படி நான் சேர்த்து பிறர் அன்பு பணிகள் எதுவுமே நான் செய்யலை அப்படின்னு ஒரு பதில் எனக்கு கிடைக்குது அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் விண்ணகத்திற்கு போகக்கூடிய ட்ரெயினில் நம்ம இல்லை, அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டா வேற எங்கேயோ போற ட்ரெயின்ல தான் டிக்கெட்டும் கிடைக்காது நமக்கு அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்திப்போம். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதாவது நம்ம எப்பவுமே ஒரே மாதிரி எல்லாரையும் நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பவுமே அந்த கண்ணோட்டத்தில் இருக்கணும். அதாவது இவன் ஏழை, இவங்க பணக்காரங்க, இவங்க நன்மை செய்யறவங்க, இவங்க தீமை செய்யறவங்க அப்படின்னு பிரிச்சு பார்க்காமல் எல்லோரையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கின்றோமா அப்படின்ட்டு. நிச்சயமா எல்லாரும் நான் சக மனிதனாக நான் நேசிக்கிறேனா, அதுதான் கேள்வியை எளிமைப்படுத்தி நம்ம சொன்னோம் அப்படின்னா அவ்வளோதான் அந்த கேள்வி. அப்போ இது எனக்கு பிடிச்சவங்க, எனக்கு பிடிக்காதவங்க, எனக்கு வேண்டியவங்க, வேண்டாதவங்க, எல்லாருக்கிட்டே நான் இருவேறு முகங்கள் காட்டுகிறேன். பிடிச்சவங்ககிட்ட ஒரு மாதிரியும், பிடிக்காதவங்ககிட்ட ஒரு மாதிரியும், தெரிஞ்சவங்ககிட்ட ஒரு மாதிரியும், தெரியாதவங்க கிட்ட ஒரு மாதிரியும் நான் நடந்து கொள்கிறேன் அப்படின்னா விண்ணக பயணத்துல எனக்கு டிக்கெட் இல்லை அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். இன்னும் நம்ம தொடர்ந்து பேசுவோம். இப்போ அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்விலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்று எல்லாரும் விரும்புகிறோம். ஆனால் அந்த வெற்றி என்பது எதிலே அடங்கி இருக்கிறது? பல சமயங்களில் நாம் நினைப்பது, அடுத்தவர்களை நான் அடக்கி ஆண்டு உயர்ந்து நிற்கும்போது நான் வெற்றி பெற்றேன், அடுத்தவர்கள் தாழ்ந்து போனார்கள், நான் உயர்ந்து நிற்கிறேன், எனவே அது வெற்றி என்று நாம் பொதுவாக கருதுகிறோம். ஆனால் உண்மையான வெற்றி என்பது அதுவல்ல. உண்மையான வெற்றி என்பது என்னையும் என்னை சார்ந்த எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டிற்குள் நான் வைத்திருக்கிறேன். என் சிந்தனைகளை என்னால் கட்டுப்படுத்த முடியும், எனது உணர்ச்சிகளை என்னால் கட்டுப்படுத்த முடியும், எனது செயல்பாடுகளை என்னால் கட்டுப்படுத்த முடியும் என்று சொன்னால் அப்போதுதான் நான் ஒரு வெற்றி மனிதன். பாருங்கள், பிளாட்டோ என்ற தத்துவ பேரறிஞர் இப்படி அழகாக கூறுகிறார், செல்ஃப் கான்குவெஸ்ட் இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் விக்டரி. தன்னை கட்டுப்பாட்டுக்குள் வைப்பதே அனைத்திலும் மிக சிறந்த வெற்றி. இதையேதான் இன்னொரு புலவரும் இப்படி சொல்லியிருக்கிறார், யார் மிக சிறந்த அரசன் என்றால், தன்னையே ஆட்சி செய்து கொள்ள யாரால் முடிகிறதோ அவர்தான் உலகை ஆட்சி செய்யக்கூடிய தகுதி பெற்ற அரசர் என்று. ஆம் நண்பர்களே, நாம் என்ற இந்த உலகம், நம்முடைய அறிவு, நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய உணர்ச்சிகள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய உறவுகள் என்று அந்த நான் என்பதிலே இவ்வளவு காரியங்கள் இருக்கின்றன. அத்தனையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து தான் எடுக்கின்ற முடிவின்படி செயல்பட்டு, தான் எடுக்கின்ற முடிவின்படி பேசி, தான் எடுக்கின்ற முடிவின்படி நடந்து கொள்கின்ற அந்த ஒரு ஆற்றல்தான் உண்மையிலேயே வெற்றி என்று சொல்லப்படுவது. எனவே வெற்றி என்பது அடுத்தவனை பொருளை எடுத்துக்கொள்வது வெற்றி என்று நினைக்காமல், அடுத்தவனை அடக்கி ஆள்வது எனக்கு வெற்றி என்று நினைக்காமல், தன்னையே கட்டுப்பாட்டுக்குள் வைப்பதே அனைத்திலும் மிகச்சிறந்த வெற்றி என்று பிளாட்டோ கூறுவதை நாம் நினைவில் கொண்டு வெற்றி மனிதர்களாக வாழ உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். சிறப்பான ஆண்டோர் வாக்கு பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், விண்ணகத்தை நோக்கிய ஒரு பயணம். அந்த பயணத்தில் நமக்கும் ஒரு இடம் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம இப்போ உறுதிப்படுத்திக்கலாம் இந்த கேள்வியின் வழியாக. நிச்சயமா கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுமே அதை உறுதிப்படுத்தும். என்ன அப்படின்னா, சில நேரங்களில் உங்களோட டிக்கெட் நம்ம ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணிங்க அப்படின்னா அதில் 80% கன்ஃபர்மேஷன், 90% கன்ஃபர்மேஷன் அதில் போட்டிருக்கும். நீங்கள் இந்த டைமில் புக் பண்ணிங்கன்னா இவ்வளோ வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி. அதுபோல் இந்த கேள்விக்கு நிறைய ஆமான்னு பதில் கிடச்சிச்சுன்னா நமக்கு 90%, 95% கன்ஃபர்மேஷன். ஒருவேளை நிறையா இல்லைன்னு பதில்
கிடைச்சது அப்படின்னா 95% என்னெல்லாம் கன்ஃபர்மேஷன் ஆகாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வெயிட்டிங் லிஸ்ட்ல கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெயிட்டிங் லிஸ்ட்ல போறதுக்காக பாதி ஆமா பாதி இல்லைன்னு இருந்திருக்கணும். இங்க முக்காவாசி இல்லை அப்படின்னு வந்துச்சுன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டும் நோ சான்ஸ். ஸோ அப்படிப்பட்ட சூழலில் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு நான் என்னுடைய சக மனிதரை நான் இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நான் அதிகமாக நான் மெனக்கிறேனா, இல்லை கடவுளுக்கு விருப்பப்பட்ட போல அவரை நான் இம்ப்ரெஸ் பண்ணி வாழ்றதுக்கு நான் முயற்சி பண்றேனா, அதுதான் கேள்வி. பல நேரங்கள் நம்ம நம்முடைய ஆலயங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, சக மனிதரை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு தான் ரெடியா இருக்கும். எனக்கு கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவாக இருக்கலாம், இல்லை உயிர்ப்பு பெருவிழாவாக இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கட்டும், நம்ம வந்து ஒரு பகட்டான ஆடை அணிந்து நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு என்னுடைய சக மனிதருக்கு நான் காட்டிக்கொள்வதற்காக என்ன பண்றோம், வெளியே பகட்டான ஆடைகள் எல்லாமே போட்டு போறோம். சந்தோஷம், மகிழ்ச்சியின் வெளிப்பாடு, அதை செய்யறது தப்பே கிடையாது, சந்தோஷம் செய்யுங்க. ஆனா அதே வேளையில் நான் உள்ளத்தில் அந்த கிறிஸ்து இன்னைக்கு குடிலில் பிறந்திருக்கிறாரு, அந்த குடியில் போய் பூசைக்கு போயிட்டு அந்த ரிட்டர்ன் வரப்போ பார்த்தீங்கன்னா கோயில் எல்லா கோயில் வாசலத்துல என்ன பண்ணிப்பாங்க, ஒரு குடியில் வச்சிருப்பாங்க, இல்லை கோயிலுக்குள்ளே வச்சிருப்பாங்க. போய் அந்த இயேசுநாதரை பிடிச்சி தொட்டு தடவி கும்பிட்டு அவருக்கு ஒரு சின்ன குட்டி பாப்பா ட்ரெஸ் எடுத்து கொண்டு போய் போட்டு அதை தொட்டு தடவி அந்த ட்ரெஸ்ஸுக்கு சண்டை போடுறது. எனக்கு எங்கள் வீட்டுக்கு வேணும், எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பாப்பா இருக்குது, ஏசு கிறிஸ்துக்கு போட்ட அந்த ட்ரெஸ் நாங்கள் என்ன பண்ணணும், எங்கள் வீட்டு குட்டி பாப்பாக்கு போடணும், அடிச்சு பிடிச்சி எல்லா இடங்களையும் நடக்கக்கூடிய விஷயம். இது நமக்கு புது விஷயம்லாம் கிடையாது. அப்போ இது வந்து இதுதான் நம்ம கொண்டாட்டமா என்ன பண்றோம் நினைச்சுக்கிறோம். ஆனா அங்க நான் கடவுளுக்கு நான் என்ன கொடுக்குறேன், மனசை நான் எப்படி கொடுக்குறேன், அவர் என்னுடைய உள்ளத்தில் பிறப்பதற்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன், அந்த நேரத்துல முறையான பாவ சங்கீர்த்தனை நான் செஞ்சிருக்கிறேன்னா, முழுமையாக திருப்பலி கண்டு அதை உணர்வுபூர்வமாக இயேசு கிறிஸ்து என் உள்ளுக்குள்ள நான் வாங்கி இருக்கிறேன்னா, இன்னைக்கு இவருடைய பிறப்புனால என் வாழ்க்கையில மாறக்கூடிய மாற்றம் என்னங்கிறத நான் உணர்ந்திருக்கிறேன். உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சி அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திருக்கேன். எவ்வளவு கேள்விகள் என்ன பண்ணலாம், அடுக்கி கொண்டே போகலாம். அப்போ நான் இங்க வாழக்கூடிய வாழ்க்கை மனிதரை இம்ப்ரெஸ் பண்றதுக்கா இல்ல கடவுளை இம்ப்ரெஸ் பண்றதுக்கா? கடவுளை அப்படின்னு பதில் கிடைச்சிச்சுன்னா எனக்கு டிக்கெட் கிடைச்சிருச்சு அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம தொடர்ந்து பேசுவோம், பார்த்து பகுதி பார்க்கலாம். இந்தியராகிய நாம் என்ற இந்த தொலைத்தொடர் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. உச்ச நீதிமன்றத்தினுடைய பல்வேறு அதிகார வரம்புகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று உச்ச நீதிமன்றத்தை கலந்து ஆலோசிக்க நமது குடியரசுத் தலைவருக்கு இருக்கிற உரிமையை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். பிரிவு 143 மிக தெளிவாக அதை வரையறுக்கிறது. நாம் ஏற்கனவே சொன்னது போல குடியரசுத் தலைவருக்கு சட்டம் சம்பந்தமாக, அது அரசியலமைப்பு சட்டமாக இருக்கலாம், அல்லது பல்வேறு சட்டங்களாக இருக்கலாம், அல்லது பாராளுமன்றத்தில் உருவாக்கப்படுகின்ற சட்டங்களாக இருக்கலாம், இவை பற்றிய சந்தேகங்கள் எழுகின்ற பொழுது அல்லது அதில் ஒரு பிரச்சனை எழுகிற பொழுது அது தொடர்பான விளக்கங்களை கேட்டு பெறுவதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. அவர் உச்ச நீதிமன்றத்திற்கு தான் தன்னுடைய விளக்கத்தை அவர் கேட்கிறார். குறிப்பாக தலைமை வழக்கறிஞர் ஒருவர் இருப்பார் என்று நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அதுபோலவே உச்ச நீதிமன்றத்திற்கு அந்த பிரச்சனையை அனுப்பி அதில் அவர்களுடைய கருத்தை கேட்டு பெறுவதற்கு குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது என்று பிரிவு 143 மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. உச்ச நீதிமன்றமும் அதனை பரிசீலித்து தன்னுடைய கருத்தை குடியரசுத் தலைவருக்கு திரும்ப அனுப்புகிறது. ஒருவேளை தங்களுக்கு கருத்து இல்லை என்று சொல்லவும் அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனாலும் பெரும்பாலான நேரங்களில் அவர்கள் குடியரசுத் தலைவருடைய கருத்துக்கு தேவைக்கு முக்கியத்துவம் அளித்து அதனை அவர்கள் சிறப்பாக செயல்படுத்துகிறார்கள். இது ஒரு நாட்டின் நன்மைக்காக குடியரசுத் தலைவர் சில கேள்விகளை, சந்தேகங்களை, பிரச்சனைகளை எழுப்புகிற பொழுது உச்ச நீதிமன்றம் அவருக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமையாக கருதப்படுகிறது. ஆனால் இங்கே நாம் இன்னொன்றையும் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்கிற பொழுது பல நேரங்களில் குடியரசுத் தலைவர்கள் தங்களுடைய அரசுக்கு, எந்த அரசுக்கு ஆதரவாக இருக்கிறார்களோ அவர்கள் சார்பான கேள்விகளை கேட்கிறார்களே தவிர பல நேரங்களில் சாதாரண மக்களுடைய கேள்விகளை கேட்பதற்கு அவர்கள் தவறிவிடுகிறார்கள் என்பது வருத்தத்திற்குரிய ஒரு செய்தியாக இருக்கிறது. யார் முக்கியத்துவம் பெற வேண்டும் என்றால், இந்த நாட்டில் யார் கடையனாக இருக்கிறார்களோ, யாருடைய குரல் ஒலிக்காமல் இருக்கிறதோ, யார் இன்னும் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்காக இன்னும் அதிகமாக அத்தகைய கேள்விகளை, அத்தகைய சட்டங்களை எழுப்பக்கூடிய இடத்தில் குடியரசுத் தலைவர் இருக்க வேண்டும் என்பதை நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது அவருக்கு சரியான விளக்கங்களை சொல்ல உச்ச நீதிமன்றமும் கடமைப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் அரசியலமைப்பு சட்டம் தெள்ள தெளிவாக வரையறுத்திருக்கிறது. இதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் குடியரசுத் தலைவர் சொல்லுவது எப்படி வேத வாக்காக அமைகிறதோ அதே போல உச்ச நீதிமன்றம் சொல்லுவதும் இந்த நாட்டில் வேத வாக்காகத்தான் அமைகிறது. அப்படி அவர்கள் இருவரும் தாங்கள் ஏற்றுக்கொண்ட பொறுப்பை உணர்ந்தவர்களாக, தாங்கள் கொடுக்கிற வாக்குறுதியை நினைவில் கொண்டவர்களாக, நாங்கள் இந்த நாட்டின் நலனுக்காகவும் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காகவும்
முழுமையாக உழைப்போம் என்று சொன்னதை நினைவில் கொண்டவர்களாக அவர்கள் செயல்பட வேண்டியிருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது இத்தகைய தெளிவுகள் தேவைப்படுகின்ற சமயங்களில் எல்லாம் உச்சநீதிமன்றத்தை அணுகி அதனுடைய பதிலை பெற்றுக்கொள்வதற்கான உரிமை குடியரசுத் தலைவருக்கு இருக்கிறது என்பதை அரசியலமைப்பு சட்டம் மிக தெளிவாக வரையறுத்திருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் நம்முடைய குடியரசுத் தலைவர்கள் பல நேரங்களில் பல முக்கியமான பிரச்சனைகளில் அவர்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய கருத்தை கேட்டு அதன்படியே சில முடிவுகளை எடுத்து அல்லது சில முடிவுகளை பரிசீலனை செய்திருக்கிறார்கள் என்பது பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயமாகவே அமைந்திருக்கிறது. உச்சநீதிமன்றமும் அத்தகைய விஷயங்களிலெல்லாம் தங்களுடைய திறமையை முழுமையாக அரசியலமைப்பு சட்டத்தை விளக்கிச் சொல்லுகிற பொறுப்பை அரசியலமைப்பு சட்டம் அவர்களிடம் கொடுத்திருப்பதால் அவர்கள் அதை முழுமையாக பயன்படுத்தி குடியரசுத் தலைவருக்கும் நாட்டினுடைய அமைச்சரவைக்கும் தங்களுடைய பதிலை கொடுத்து இந்த நாடு நீதியின் பாதையில் பயணம் செய்வதற்கான எல்லா ஒத்துழைப்பையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பாராட்ட வேண்டும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். நன்றி, வணக்கம். அருமையான இந்தியராகி நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட எனக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில். நான் இறந்து இந்த விண்ணகத்திற்கு செல்லக்கூடிய விண்ணக பயணத்தில் நான் போகிறவனா இருக்கிறேன்னா அந்த லிஸ்ட்டில் தான் நானும் இருக்கிறேனா இல்லையாங்கிறத சில கேள்விகள் வைத்து நாம் தெரிந்து கொண்டு இருக்கிறோம். அதில் அடுத்த கேள்வி என்ன? என்னுடைய ஜபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படின்றது தான். அதாவது என்னுடைய ப்ரேயர் வந்து உண்மையாகவே, அதாவது கடவுளுக்காக சும்மா நம்ம வந்து ப்ரே பண்ணணும், ஒவ்வொரு நாளும் வீடியோவில் வந்து நம்ம வந்து ப்ரே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரேயர் வந்து நம்ம அப்படியே அமைச்சிட்டு இருக்கோமா, இல்லை உண்மையாகவே கடவுள் கூட பேசணும், கடவுள் கூட ஒன்றிணைத்திருக்கணும், அவருக்கு செஞ்ச எவ்வளோ நன்றிகளை நினச்சி அந்த வந்து நம்மளுடைய அந்த ப்ரேயரை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணுறோமா அப்படின்ற அந்த கேள்வியை நம்ம கேட்டுக்கணும். நிச்சயமாக இதை பார்க்கும்போது சமூக வலைதளத்தில் பார்த்த ஒரு காணொலி, மோஸ்ட்லி நிறைய பேர் அதை நிச்சயமாக பார்த்துருப்பீங்க. எல்லாரும் பார்த்து சிரித்து வேணால் அதை கடந்து சென்றிருப்போம். நானும் அதை ஃபஸ்ட்டு பார்த்து சிரித்து தான் கடந்து சென்றேன். ஆனால் அதே விஷயத்தை இன்னொரு ஃபாதர் இங்கே பாருங்க இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ காட்டினா அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். அப்போ தான் இன்னொரு ஆஸ்பெக்ட்லேயே நம்ம பார்க்கணுங்கிற விஷயத்த நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். என்ன அப்படின்னா, அந்த வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஒரு அம்மா கையில் பைபிள் வச்சுட்டு ஒரு வீட்டுக்கு உள்ளேருந்து ஒரு வீடியோ எடுத்திருப்பாங்க. அந்த அம்மா வீட்டுக்கு வெளியே நின்று ஆண்டவரே இந்த குடும்பம் நாசமாக போயிடணும், ஆண்டவரே வழங்காமல் போயிடும் அப்படின்னு சபிக்கிறத அவங்க ஜபமாக என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் இதெல்லாம் நீ கேட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க ஒரு அம்மா. இதை வீட்டுக்குள்ளேருந்து ஒரு நபர் என்ன பண்ணுறாரு, இது வந்து உண்மையாக நடந்த நிகழ்வு, அதை வந்து எடுத்து வீடியோ எடுத்து அனைத்து சமூக ஊடகங்களையும் என்ன பண்ணுறாரு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டார். அப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்போ அந்த அம்மா சொல்லக்கூடிய அந்த சாபங்கள் எல்லாமே என்ன அப்படின்னா சிரிப்பை உண்டாக்கக்கூடிய வண்ணம் இருக்குது. என்னடா இயேசுநாதர் எவ்வளோ பெரிய அவர்கிட்ட போய் இந்த மாதிரி இப்படி பெட்டிஷன்ஸ் போட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நாம் எதை ஜெபிக்கிறோம் அதுதான் நம்ம அங்கே உணர்ந்து கொள்ள வேண்டிய பாடம். நாம் எதை விரும்பி கேட்குறோமோ அதுதான் நம்ம என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நான் கடவுளோடு பேசுவது, உரையாடுவது, அவர்கிட்ட போயிட்டு அவன் வழங்காமல் போயிடணும், இவன் வழங்காமல் போயிடணும், அவன் மட்டும் நல்லா இருக்கிறானே அப்படியே நான் வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு நான் கடவுள்கிட்ட பேசினேன் அப்படின்னா எனக்கு எந்த நன்மையும் கிடைக்காது. விவிலியத்தில் அழகாக சொல்லியிருக்கிறாரு, உள்ளவருக்கு மேலும் கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து அவர் தமக்கு உண்டென நினைப்பதும் அவரிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ விஷயம் என்ன அப்படின்னா, இதை மேலோட்டமாக நம்ம பார்க்கின்ற பொழுது என்னப்பா இருக்கிறவங்களுக்கு மேலும் மேலும் கொடுக்குறேன்னு சொல்லுவார், இல்லாதவங்களுக்கு இருக்கிறதையும் பிடிங்கிறவன்னு சொல்கிறார். அப்படின்னா விஷயம் என்னன்னா, நான் நன்றி உணர்வோடு இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன், நான் பிறரை அன்பு செய்வதில் இருக்கிறேன், அதெல்லாம் என்கிட்ட இருந்துச்சுன்னா உள்ளவருக்கு மேலும் கொடுக்கப்படும். அது என்கிட்ட இல்லைன்னா என்கிட்ட இருக்கிறத இருந்தும் எடுத்துக்கொள்ளப்படும். ஸோ அப்போ அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த நன்றி உணர்வோடு கூடிய ஜபம். நம்ம எவ்வளோ நாட்கள் நம்ம பெட்டிஷன்ஸ் அடிச்சு நவற்றோம், எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி, கிடைச்சதுக்கப்புறம் 1000 தடவை கேட்டதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 100 தடவை அதை நன்றி சொல்லியிருப்போமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஸோ அப்போ அந்த நன்றி உணர்வோடு கூடிய ஜபம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்குதாங்கிறதா எஸ். அந்த பயணத்தில் நம்மளுக்கு ஒரு டிக்கெட் இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணிப்போம். தொடர்ந்து பேசுவோம் பார்த்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, வெள்ளை சோளம் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மாவட்டங்களையும் அதாவது மானாவாரி நிலங்கள் மட்டும் இல்லை, நல்ல நிலங்களில் கூட நம்ம வளர்க்க வேண்டிய நிலம் சும்மா கிடக்கு, அதே நேரத்தில் இதில் ஏதாவது ஒரு விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு லாபகரமான விவசாயம் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான பயிர் வந்து வெள்ளை சோளம். அதுக்கான தரமான விதையை நீங்கள் வாங்கணுங்கிறதுக்கு தான் நான் இப்போ இந்த பதிவை கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு கோ 30 அப்படிங்கிற ரகம் வாங்கலாம். 105லேருந்து 110 நாள் ரகம். அதோட முக்கியத்துவம் என்னென்னா, நமக்கு பருப்பே வந்து 1 டன் 1000 கிலோ கிடைக்குங்க. தட்டை வந்து 5000 கிலோ கிடைக்கணும். அப்போ இந்த மாதிரி 1000 கிலோ பருப்பும் 5000 கிலோ தட்டையும் கிடைக்கிற மாதிரி ஒரு
வெள்ளைச்சோளம் வந்தால் நம்ம கால்நடைகளுக்கு தீவனமாகும், இது விற்பனை பொருளாகும். ஒரு நிலம் சும்மா கிடந்ததுக்கு அந்த சோளம் போடுறதுனால என்ன ஒரு உண்மையான விஷயம் நடக்கும்னா, அதோட வேறு மண்டலத்தில், சோளத்தோட வேறு மண்டலத்தில் வேம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, வேம்ங்கிற நுண்ணூட்ட பொருள் நம்ம நிலத்துக்கு கிடைக்கும். அதே மாதிரி ரைசோபியம் அப்படிங்கிற ஒரு உயிர் பொருள் நம்ம வேரில் உருவாக்கும். அப்போ ஒரு பக்கம் ஒரு நைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடிய ரைசோபியம் ஒரு பக்கம் கிடைக்கிறதும், இன்னொரு பக்கம் வேம் அப்படிங்கிற நமக்கு ஒரு உயிர் நமக்கு நம்ம நிலத்தில் கிடைக்கும். இது ரெண்டும் கம்பைனாக கிடைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான பொருள் இந்த சோளம். இந்த சோளம் போட்ட நிலத்தில் அடுத்து நீங்கள் மிளகாய் போடுறீங்கன்னு வைங்களேன், நல்ல அதிகமான விளைச்சல் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு, ஏன்னா இந்த ரெண்டு பொருளும் மண்ணுக்கு கிடச்சிருது. இந்த செடியால் இதோட வேர் மூலமாக எக்ஸுடேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதோட வேர்கள் மூலமாக இதோட சத்துக்கள் பூமியில் இறங்கி நம்ம நிலத்தில் படிஞ்சதுனால அடுத்து வரக்கூடிய பயிரில் அதிகமான லாபம் கிடைக்கும். இதுதான் இதோட முக்கியத்துவம், இந்த சோளக்காட்டோட முக்கியத்துவம். இந்த சோளத்தில் நம்ம நல்ல முக்கியமான நல்ல விதைகளை வாங்கிறதும் அதை விதை நேர்த்தி பண்ணுறதும். விதை நேர்த்தி என்னென்னா, ஒரு கிலோவுக்கு 5 மில்லி ட்ரைகோடர்மா விடி அல்லது 10 கிராம் சூடோமோனாஸ் ஒரு பாத்திரத்தில் போட்டு அந்த விதைகளை போட்டு இதை ஒரு கிலோவுக்கு இவ்வளோன்னு போட்டு கலந்து ஒரு குறைந்தபட்சம் 1லேருந்து 1.5 மணி நேரம் ஊற வைக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து நிழல் காய்ச்சலில் காய விட்டு அதுக்கப்புறம் அதை விதைக்கலாம். விதைக்கும்போது அந்த வளர்ப்பு முறையில் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் தெளிக்கலாம். தெளிப்பில் ரொம்ப முக்கியம் முடிஞ்ச அளவுக்கு 100 லிட்டர் தண்ணியில் 2 லிட்டர் பஞ்சகாவியா, 200 கிராம் சோளு பார், அப்படி இல்லைன்னா 5 லிட்டருலேருந்து 10 லிட்டரு எருக்கு கரைசல், ஹியூமிக் அமிலம் ஒரு 1/2 லிட்டரு, இது மட்டும் கலந்து தெளிச்சுக்கிட்டோன்னு வைங்க, பயிர் அப்படியே குபு குபு குபுன்னு அப்படி வருங்க. அவ்வளோ சிறப்பாக வரும். இதில் இந்த கடல் பாசி உரமும் 1/2 லிட்டர் கலந்துக்கிட்டோம்னா எல்லா நுண்ணூட்ட பொருள்களும் கிடைக்க வாய்ப்பாக இருக்கும். இது இல்லாத தரைவெளியில் நம்ம பொருள்கள் கொடுக்குறப்ப இந்த எப்சம்னு ஒரு உப்பு இருக்குங்க, அது 1 கிலோ வாங்கிக்கலாம். 200 லிட்டர் ஜீவாமிர்தம் தயார் பண்ணால் அதோட பாஸ்போ பாக்டீரியா 1 லிட்டரு, பொட்டாஷ் பாக்டீரியா 1 லிட்டர், பக்கத்தில் இருக்க அக்ரி ஆஃபீஸில் கிடைக்கும் சிவப்பு கலர் பாட்டில், அதை வாங்கி 1 லிட்டர் கலந்துக்கலாம். அது கூட இந்த எப்சம் உப்பை 1 கிலோ கலந்துக்கலாம். இதை நம்ம தரைவெளியில் ஊற்றி விடலாம். நாங்கள்லாம் ஒன்றும் கொடுக்காமையே நல்லா வர்றது வரட்டும் அப்படிங்கிறது வேற. நான் சொல்கிறது, ஒரு ஏக்கரில் 1000 கிலோ விதைகள் வரணும், 5 டன்னு 5000 கிலோ தட்டை கிடைக்கணும்னா நான் சொல்கிற மாதிரி போகணும். வர்றது வரட்டுங்கிறது வேற. அப்போ ஒரு முறையான 10 நாட்களுக்கு ஒரு முறை, 15 நாட்களுக்கு ஒரு முறை இடுபொருள் கொடுத்து வளர்க்குறப்ப வெள்ளைச்சோளத்தில் அதிகமான லாபம் கிடைக்கும். செஞ்சு பாருங்க. மீண்டும் சந்திப்போம். சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாளில் விண்ணகத்தை நோக்கி ஒரு பயணத்தில் நமக்கும் இடம் இருக்கா இல்லையா அந்த பயணத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்விகள் மூலமா நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்த கேள்வி என்ன? அடுத்ததாக கேட்க வேண்டிய கேள்வி நமக்கு நாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருடைய வாழ்க்கையிலும் கடினமான தருணங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ அந்த கடினமான தருணங்களை நான் எதிர்கொண்டு பயணிக்கின்ற பொழுது அதை பற்றி நான் அழுது புலம்புகின்றேனா, குறை சொல்கின்றேனா, அல்லது கடவுள் என்னை வழி நடத்துவார், கடவுளுடைய துணை என்னோடு இருக்கிறது அப்படின்னு நம்பிக்கையோடு நான் அடியெடுத்து வச்சு நான் அதை எதிர்கொள்கிறேனா, அதுதான் கேள்வி. அப்போ மற்ற கேள்விகளுக்கெல்லாம் நம்ம பல நேரங்களில் கூட கொஞ்சம் யோசித்து சில நேரங்களில் கூட முறையாக நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஏதோ ஒரு நமக்கே தெரியாமல் கூட நல்லது பண்ணியிருக்கலாம், நமக்கே தெரியாமல் கூட நல்லது பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த இதில் நமக்கே தெரியாமல் கூட அப்படி நம்ம அழுது புலமாமல் இருந்திருப்போமான்னு கேட்டால் பல நேரங்கள் நம்ம அழுது புலம்புவதைத்தான் 95% நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், செஞ்சிருக்கிறோம். எனக்கு மட்டும் ஏன் இப்படி, இந்த கடவுளுக்கு கண் இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா, என்னைய சோதிச்சு பார்க்கறதுக்குன்னே இவர் என்ன பண்றாரு, இதெல்லாம் செய்யறாரு, பிளான் பண்றாரு, தனியா ரூம் போடுறாரு, திட்டமிடுறாரு, எவ்வளவு விஷயங்கள் நம்ம என்ன பண்ணிருக்கோம், திட்டி இருக்கிறோம், பல நேரம் சண்டை போட்டு அவர்கிட்ட பேசாம கோச்சிக்கிட்டு தான் என்ன பண்ணிருக்கோம். அப்போ எனக்கு வாழ்வில் நான் படக்கூடிய துன்பங்கள், எதிர்கொள்ளக்கூடிய கஷ்டங்கள், துயரங்கள் எல்லாம் கடவுள் என்னோட துணையோடு இருக்கிறார். அவர் துணையை நான் உணர்றேன். அவர் என்ன பண்ணுவார், கண்டிப்பா என்னை வழி நடத்துவார். இந்த பிரச்சனையில இருந்து எனக்கு கண்டிப்பா அதுக்கான ஒரு சொல்யூஷனை கொடுப்பார். சில நேரங்களில் கடவுள் சொல்யூஷனை கொடுத்து நம்ம என்ன பண்றதில்ல, எடுக்கிறதும்
கிடையாது. வாய்ப்பா பல அமைச்சுக்கிறது. நேரங்கள் அதையும் நம்ம என்ன பண்ணுறோம், கடந்து விட்டுட்டு போயிட்டு அப்புறம் திரும்ப உட்காந்து எனக்கு நீங்கள் வாய்ப்பே கொடுக்கல அப்படின்னு அவர்கிட்ட என்ன பண்ணுறோம், குறைபட்டு கொண்டு தான் இருக்கின்றோம். அப்போ கேள்வி நல்லா உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு சிக்கல்களிலும் சவால்களிலும் அதை நினைத்து நான் அழுது புலம்புகின்றேனா, அல்லது கடவுள் என்னோடு இருந்து என்னை வழி நடத்துவார் என நான் நம்புகிறேனா? அதை எதிர்கொள்ள நம்புகிறேன். கேள்வியை பொறுத்து நமக்கான விடை கிடைக்கும். எஸ், நம்ம இன்னும் தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில தூக்கமின்மை பத்தி பார்க்கலாம். பொதுவா சின்ன குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் தூக்கமின்மைங்கிறது ஒரு முக்கிய பிரச்சனையா இருக்கு. இதுக்கு என்னென்ன காரணங்கள் அதை பத்தி நம்ம பார்த்து அதுக்கு என்ன தீர்வு, என்ன செய்தா அவங்களுக்கு நார்மலா ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்குறது தான் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக. அதாவது ஒரு உறக்கம் அப்படின்றது நம்ம ஒரு மனிதனுக்கு உணவு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு உறக்கம் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், தூக்கம் தானே அப்படின்ற மாதிரி அதை நம்ம நிறைய பேர் அதுக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுக்கறது இல்லை. அதாவது சில பேருக்கு ரொம்ப காலமாக ரொம்ப வருஷமாக சரியாக தூக்கம் இல்லை, அது மாதிரி ரொம்ப பெரிய பிரச்சனையாக வந்த பிறகு தான் அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ஒரு பக்கம். பட் என்னன்னா அன்றாட வாழ்க்கையிலேயே தினந்தோறும் நமக்கு குறைந்தபட்சம் ஒரு 7 மணி நேரம் மினிமம் ஒரு ஆழ்ந்த உறக்கம் அவசியம். அதுவும் ஒரு ரெகுலர் டைம்ல இருக்கணும், ரொம்ப அவசியம். அதாவது இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டில் வேலை செய்வாங்க. ஒரு வாரம் காலையில் தூங்குவாங்க, இன்னொரு வாரம் சாயந்தரம் தூங்குவாங்க, இன்னொரு வாரம் நைட்டு தூங்குவாங்க. ஷிஃப்ட்டில் இருக்கிறவங்களாச்சும் ஓகே, வேற வழி இல்லை வேலைன்ற மாதிரி இருக்கும். சில பேர் தன்னோட வேலையின் காரணமாகவே திடீர்னு ஒரு நாளைக்கு நைட்டு 10 மணிக்கு தூங்குவாங்க, இன்னொரு நாள் ராத்திரி 1 மணிக்கு தூங்குவாங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி தூங்குறதுனால ஜென்ரல் ஹெல்த்தே அவங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புக்கு உண்டாக்குது. இதனாலே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நாளடைவில் ரொம்ப சுலபமாக இப்போ டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கொலஸ்ட்ரால், இல்லை ஹார்மோன் பிரச்சனைகள், மைக்ரெயின், அந்த மாதிரி உடல் உபாதைகள் நிறைய வரத்துக்கான ஒரு முக்கியமான காரணமாகவே இது அமையுது. இது ரொம்ப சிம்பிள் விஷயம் தான். நம்ம ரெகுலர் ஒரு ஸ்டாண்டர்ட் டைம் டேபிள் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஃபிக்ஸட் டைமில் ஒரு 10 மணிக்கு தூங்கிட்டு காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கிறது அப்படின்றது மிகவும் ஒரு ஆரோக்கியமான விஷயம். இதை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே பல விதமான உபாதைகளை நம்மளால ரொம்ப எளிதில் தவிர்க்க முடியும். அது மாத்திரம் இல்லை, பகல்ல தூங்குறதை தவிர்த்துட்டு நைட்ல தூங்கிடும். சிலர் என்ன பண்றாங்க, பகல்ல நல்லா தூங்குவாங்க, இரவில் தூங்க மாட்டாங்க. அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியல. தூக்கம் தானே, தூக்கம் வரும்போது தூங்க போறேன் அப்படின்ற மாதிரி அதை விட்டுடுவாங்க. என்னைக்கோ ஒரு நாள் ஒரு எமர்ஜென்சி ஏதோ ஒரு சூழ்நிலைனா ஒரு நாள் 2 நாள் தூக்கம் கேட்டா பரவாயில்ல. பட் ரெகுலர் அந்த லைஃப் ஸ்டைலே அப்படி மாறிடுச்சு அப்படின்ற போது அது பெரிய அளவில் பாதிப்புகள் உண்டாக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா டைஜஷன். நமக்கு தூக்கம் நம்ம மாறி மாறி தூங்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு முதல்ல நம்மளுடைய செரிமானம் பாதிப்பு உண்டாக்குது. இப்போ நமக்கே தெரியும், இப்போ திடீர்னு ஒரு நாள் நைட் ஏதோ வேலை நம்மளால் சரியாக தூங்க முடியல, காலை 5 மணி வரைக்கும் முழிச்சிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் டிஃபன் நேரமே வந்துடும். நமக்கு தூங்குறதுக்கும் ஃபுல்லாக தூக்கமும் வராது. அந்த டைமில் நமக்கு சாப்பிட்லான்னா பசியும் எடுக்காது. ஸோ அங்கேயே நம்ம நல்ல வித்தியாசத்தை நம்மளை பார்க்க முடியும். தூக்கம் கெட்டுது அப்படின்னாலே அடுத்த நாள் டிஃபன் நம்ம நார்மலாக சாப்பிட்ற அளவை நம்மளால் சாப்பிட முடியாது. ஒரு மாதிரி அரைக்குறையாக இருக்கும். சாப்பிடலான்னு தோணும், சாப்பிடக்கூடாதுன்னு தோணும். சரி ஏதோ ஒன்றுன்னு சொல்லி ஏதோ ஒன்று சாப்பிடுவோம். இதுதான் முதல்ல நமக்கு கொடுக்கக்கூடிய பாதிப்பு. இதே நம்ம ரெகுலராக அதே ஃபார்மேட்டில் போகும்போது நம்ம செரிமானம் பாதிப்பு அடையுது. அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு சரியாக ஜீரணம் ஆகலை அப்படின்னு சொன்னால் அது அப்படியே 1 by 1 லேயர் பை லேயராக நம்ம பல விதமான உபாதைகளை கொடுக்கும். ஆயுர்வேத மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கு மிக மிக முக்கியமானது ஆரம்ப புள்ளி எது அப்படின்னா ப்ராப்பர் டைஜஷன், சீரான செரிமானம். நம்ம சாப்பிட்ட உணவு தான் நாளைக்கு நம்மளுடைய ஒரு உடலாக மாறி நிற்குது. ஸோ அப்போ அந்த செரிமானம் ஒழுங்காக இருக்கிறதுக்கு அந்த முந்தைய நாள் உறக்கம் மிகவும் அவசியம், ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்புறமா பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ நிறைய பேருக்கு தூக்கம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. அதுக்கான காரணங்கள் நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஆமாம். இப்போ ஒரு பிறந்த குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, 24 மணி நேரத்தில் ஏறக்குறைய 23 மணி நேரம் தூங்கும். அதே அந்த குழந்தை வளர 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 அதோட தூங்கும் நேரம் அப்படியே படிப்படியாக குறை. அந்த இதில் தான் இப்போ நம்ம மினிமம் ஒரு 7 hours கம்பல்சரி தூங்கணும் எல்லாரும். இல்லை 8 hours கூட தூங்கலாம். ஆனால் அதுக்கு குறைவாக தூங்கும் போது ஏகப்பட்ட இஷ்யூஸ் வருது. இது ஒன்று.
ரெண்டாவது நடைமுறையில நம்ம பார்க்கும்போது பிறந்த போது 23 மணி நேரம் தூங்கின குழந்தை நம்மளே இப்ப நானே பிறந்தேன் அப்ப அப்படி தூங்கினேன். இப்ப எனக்கே வயசு ஆக ஆக வயதின் மூப்பு காரணமாக தூங்குற தன்மை குறையும். அடிஷனலா பாத்தீங்கன்னா ஞாபகத்தன்மையும் குறையும். இது வயது மூப்பு காரணமாக. அப்போ இதை நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கறத பார்த்து அவங்களுக்கு உடல்ல வேற என்ன உபாதைகள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து அப்போ அதை கரெக்ட் பண்ணணும். அப்போ அவங்களுக்கு நார்மலா இதே சில பேர் வராங்க, நம்ம கேட்போம், வயதானவங்களா இருப்பாங்க, அது 70 வயது 80 வயது கூட இருக்கும். கேட்டா நான் நைட்ல நல்லா தூங்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நல்லா தூங்குறவங்களும் இருக்காங்க, தூங்காதவங்களும் இருக்காங்க. அதனால தூங்காதவங்கள பத்தி தான் நம்ம எடுத்துக்கணும். எடுத்து அவங்களுக்கு என்னென்ன காரணங்கள், சிலருக்கு ஓவர் சிந்தனை இருக்கலாம், கவலை இருக்கலாம், டென்ஷன் இருக்கலாம், சுற்றுப்புற சூழல் எல்லாம் இருக்கலாம். அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு தூங்காம கஷ்டப்படக்கூடாது. நல்லா சாப்பிடும், நல்லா தூங்கணும், உடலை ஆரோக்கியமா வச்சுக்கணும். மற்ற பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருக்கிறது தான், அதை எடுத்துக்கிற விதம் தான் மாறும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவங்க நோயின் தாக்கம். இப்போ சிலருக்கு மூட்டு வலி இருக்கு, நைட்டெல்லாம் கால் வலி, இடுப்பு வலி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி அவங்கள வேற என்ன நோய் இருக்கு அப்ப பார்த்து அவங்க இரவுல கண்டிப்பா நல்லா தூங்குறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். தூங்கலைன்னா அது கரெக்ட் பண்ணணும். அதுக்குண்டான வழிமுறைகள் இருக்கு, அது அவங்க கரெக்டா கடைப்பிடிக்கணும். இந்த தூக்கம் அப்படின்னு சொல்லும் போது, தூக்கம் வரலன்னு சொல்றவங்களுக்கு இப்படி சொன்ன மாதிரி அந்த வயது ஆக ஆக அந்த தூக்கத்தோட தன்மை வந்து நிறைய பேருக்கு குறையுது. ஆனா சில பேருக்கு நல்லாவே இருக்கு, 70-80 வயசு இருக்கும், இருந்தாலும் நான் நல்லா தூங்குறேங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல முக்கியமா நம்ம கவனிச்சு பார்த்தோம்னு சொன்னா, அந்த நல்லா தூங்குறவங்களுக்கு அந்த எண்ண ஓட்டம் தான் ரொம்ப முக்கியமானது. அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க வந்து எல்லா சிந்தனைகளும் போட்டு போட்டு யோசிக்கிறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ தூக்கம் குறையும். ஸோ அதுக்கு செயல்பாட்டில் எப்படி அவங்க கொண்டு வரலாம் அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து அவங்களுடைய மன அமைதிக்கான வழிமுறைகள் அவங்க செய்யலாம். தியானம் அல்லது பிரேயர் இல்லது ஒரு ரிலாக்ஸேஷன் மைண்டுக்கு. அதே போல உடலுக்கு வந்து உடற்பயிற்சி ஒரு எக்ஸசைஸ். உடல் சோர்வு கொஞ்சம் வர அளவுக்கு வயதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மார்னிங் ஈவினிங் அவங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ணிட்டு, அதே போல வந்து மைண்டை ரிலாக்ஸ் பண்றதுக்காக ஒரு பயிற்சி, ஒரு பிரீத்திங் எக்ஸசைஸா இருக்கலாம், யோகாவா இருக்கலாம், இல்லை பிரேயர், இல்லை சம் மியூசிக் கிளாஸஸ் பண்ணி ரெண்டும் சேர்த்து ஃபாலோ பண்ணும்போது அந்த இயல்பான உறக்கத்துக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும். ஆக மொத்தம் இந்த மாதிரி பாதிப்பு இருக்கிறவங்க தொடர்பு கொண்டால் உங்களுக்கு என்ன காரணத்தினால் இந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு அதுக்கு தீர்வு செய்யலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு அனைத்து ஆன்மாக்கள் விழாக்களையும் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இறந்து ஒரு மறுவாழ்வை நான் அடைகின்ற பொழுது விண்ணகம் நோக்கிய பயணத்தில் நான் இருக்கின்றேனா இல்லையா என்பதை குறித்த சில கேள்விகள். ஃபைனலாக என்ன கேள்வி அப்படியே பயங்கரமா இருக்குல்ல. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எஸ், இதுதான் என்னுடைய நாள், இதுதான் என்னுடைய கடைசி நாள் அப்படின்ட்டு நம்மளுக்கு உறுதிப்பாடாக தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் அந்த இடத்துல நம்ம கடவுள் கூட தான் போவோமா அப்படின்ற ஒரு கேள்வியை தான் நம்ம வந்து எழுப்பணும். நிச்சயமா. அதாவது எல்லாருமே விரும்பாத ஒரு கேள்வி, இன்னைக்கு தான் என் வாழ்க்கையில் வந்து கடைசி நாளா அப்படின்னா யாரும் அதை விரும்ப போவது கிடையாது. எல்லாரும் பிறப்பை அந்த அளவுக்கு கொண்டாடக்கூடிய நாம் இறப்பை அந்த அளவுக்கு கொண்டாடுறோம்னு கேட்டால் யாருக்கும் விருப்பமே இல்லை. ஒருவேளை அந்த இறப்பின் நாள் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நிச்சயமாக எல்லோருமே நல்லவர்களாகத்தான் இருப்போம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன் அப்படின்னா எனக்கு நான் சாகக்கூடிய நாள் இத்தனாம் தேதி அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ அதுக்குள்ளே நான் என்னென்ன தப்பெல்லாம் செஞ்சனோ, எதெல்லாம் நான் சரி செய்யணுமோ அந்த சரி செய்யக்கூடிய வேலை எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன், செய்வேன். அது என்னுடைய ஆன்மீக ரீதியிலான காரியங்களாக இருந்தாலும் சரி, என்னுடைய குடும்ப பொறுப்புகளாக இருந்தாலும் சரி. ஒரு திரைப்படத்தில் வந்து ஒரு புற்றுநோய் அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக முடியும், அட்மிட் ஆகணும்னே அவர் சொல்கிறார். அப்போ எனக்கு இவ்வளோ பொறுப்புகள் கடமைகள் வீட்டில் முடிக்க, உடனே அதை தான் யோசிப்பார். ஸோ எல்லாருடைய மனித வாழ்க்கையின் இயல்பே என்ன அப்படின்னா, எதெல்லாம் நான் முடிக்காமல் பாதியில் விட்ட கடமைகள் அப்படின்னு இருக்கும். அப்போ அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டியது, மனைவிக்கு செய்ய வேண்டியது, கணவருக்கு செய்ய வேண்டியது, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது, நண்பர்களுக்கு செய்ய வேண்டியது, இது எல்லாத்தையும் நான் முடிச்சு சரிவர அவங்களை என்ன பண்ணிடுவோம், செட்டில் பண்ணிடணுங்கிற மனநிலைக்கு நாம வந்துருவோம். ஏன்னா இறப்பின் நாள் நமக்கு என்ன ஆயிடுச்சு, தெரிஞ்சிருச்சு அப்படின்னா. அப்போ நான் ஒழுங்கா இருக்க வேண்டிய விஷயத்துல கரெக்டாக ஒழுங்கா இருப்பேன். நம்ம பல நேரங்கள் சொல்றோம் இல்லையா, நன்மை செய்ய வாய்ப்பு கிடைத்து செய்யாமல் போனால் பாவம். அந்த நேரத்தில் தேடி தேடி நன்மை என்ன பண்ணுவோம், செய்வோம். பாவத்தை விட்டு விலகிச் செல்ல வாய்ப்பு இருந்தும் விலகாமல் செல்வது, அந்த பாவத்தை செய்வது பாவம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதுக்கு வாய்ப்பே இல்லை. 3% தான் தப்பிக்க வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி இந்த கொலையை நீ செஞ்சு ஆகணும், இல்லாட்டி உன்னையே கொண்டுரும் அப்படிங்கிறதுல நீ தப்பிக்கிறதுக்கு 3% தான் வாய்ப்பு இருக்குங்கிறப்போ அந்த கொலையை செய்யாமல் அங்கிருந்து நம்ம என்ன பண்ணுவோம்,
தப்பிச்சு ஓடுறதுக்கும். ஏன்னா எனக்கு என்னோட இறப்பின் நாள் தெரிந்து விட்டது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய மிஸ்ட்ரி என்னன்னா யாருக்கு எப்பப்போ போய் சேருவோம்னு யாருக்கும் தெரியாது. அதனால தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம இறக்கக்கூடிய நாள் நம்முடைய கடைசி நாள் இன்னும் எங்கேயோ இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளையும் இது என்னுடைய வாழ்வின் கடைசி நாள் அப்படின்னு எண்ணி வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக நம்மால் நல்லவர்களாக இருக்க முடியும். பின்னக பயணத்துல என் பேர் இருக்குங்கிறத உறுதிப்பட சொல்ல முடியும். ஸோ அப்போ இன்னைக்கான நாள் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு இதுதான். எல்லாரும் முன்னக நோக்கிய பயணத்தில் தான் என்ன பண்ணுறோம், பயணிச்சுட்டு இருக்கிறோம். எல்லாருக்கும் பொதுவான அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பொதுவான வாய்ப்புகளும் சமமான வாய்ப்புகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறோம் அப்படிங்கிறத இந்த நாள் நம்ம யோசித்து பார்ப்போம். இன்னைக்கான கேள்விகளில் நிறைய கேள்விகளுக்கு எதிர்நிலையாக பதில் கிடைத்திருந்தால் உடனடியாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கான ஒரு அபாய மணி என்று ஒழிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த சிந்தனை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாளில் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்க பார்க்கலாம். ஐரின் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா பைஜு, அம்மா அபிஷா, தாத்தா பாட்டி, பெரியப்பா பெரியம்மா, மாமா அத்தை, ஆரோன், லியாம், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஆஷ்லின் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா அம்மா, தாத்தாக்கள், பாட்டி, அம்மாச்சி, மாமா அத்தை, சித்தப்பா சித்தி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். அன்பானவர்களை, இன்று விழா கொண்டாடும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு திருப்பாடல் 91:7. உம் பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும் உம் வலப்புறம் 16,000 பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது. இந்த இறையாசியோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பானவர்களே, நம்மை நாமே ஆய்ந்தறிவோம், நல் மாற்றம் காண்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784.